ஒரு துறவியை பார்ப்பதற்காக 2 பேர் ஒரே நேரத்திலே வர்றாங்க. அதுல ஒருத்தர் வந்துட்டு வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனிதர். வேலை தான் பார்க்கறாரு, மாசம் நல்ல சம்பளம் வரும், பெருசா எந்த கடனுமே இல்லாத ஒரு மனிதர், நல்ல குடும்பம், மகிழ்ச்சியான வாழ்க்கை. அவருக்கு துறவி கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வராரு. அதே நேரத்துல துறவியை பார்க்க இன்னொரு மனிதரும் வராரு. அவர் யாரு அப்படின்னா, நிறைய பிரச்சனைகளோட இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவருக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு, குடும்பத்துல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, பண கஷ்டம் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவருக்கு இருந்தது. இந்த மாதிரி மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய மனிதரும் மிகப்பெரிய கஷ்டத்துல இருக்கக்கூடிய மனிதரும் ஒரே நேரத்துல துறவியை பார்க்க வந்தாங்க. அப்போ அந்த துறவி 2 பேரையுமே உள்ள வர சொல்றாரு. முதல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கக்கூடிய அந்த மனிதரை பார்த்து அவரோட பிரச்சனைகள் என்னென்னு கூர்ந்து கேட்கிறாரு. கூர்ந்து கவனிச்சு கேட்ட பிறகு அவருக்கு சில தீர்வுகளை அந்த துறவி சொன்னாரு. இருந்தாலும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணா நம்மளோட பிரச்சனை சால்வ் ஆயிடுமா அப்படின்னு அந்த மனிதருக்கு பெருசா நம்பிக்கையே இல்லை. அப்போ அந்த துறவி நம்பிக்கையாவும் சில வார்த்தைகளை சொல்றாரு. நம்பிக்கையோட இரு, உன்னோட வாழ்க்கை கூடிய சீக்கிரமே மாறப்போகுது. எல்லாருக்குமே வாழ்க்கையில எப்போதுமே துன்பம் மட்டுமே இருக்காது. கூடிய சீக்கிரத்துல உன் வாழ்க்கை இன்பமா மாறப்போகுது. எல்லா நாட்களும் வெறும் இரவாக மட்டுமே இருப்பாது. கண்டிப்பா பகல்னு ஒண்ணு வரும் இல்லையா, அந்த மாதிரி உன் வாழ்க்கையிலும் வெளிச்சம் வரப்போகுது. இன்னைக்கு சம்மர் வெயில் காலம் அதிகமா இருக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரம் நிலை மாறும். வசந்த காலமும் மழைக்காலமும் உன் வாழ்க்கையில வரப்போகுது. ஒரு பாலத்திலேயோ இல்ல ஒரு மலையிலேயோ ஆரம்பத்துல ஏறும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த ஏத்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதன் பிறகு வெறும் இறக்கமா தான் இருக்கும். உன்னால ஈஸியா இறங்க முடியும் இல்லையா, அந்த மாதிரி உன்னுடைய ஏற்றங்கள் முடிந்தது. இனிமே நீ ஈஸியா பயணிக்கலாம், நம்பிக்கையோட போ அப்படின்னு சொன்னாரு. குருவோட இந்த வார்த்தைகள் அந்த மனிதனுக்கு ஒரு உற்சாகத்தை தந்தது. எல்லாமே கூடிய சீக்கிரம் மாறிடும் அப்படின்ற நம்பிக்கையோட அங்க இருந்த மனிதர் வெளியே போனார். ஆனால் இப்போ சந்தோஷத்தோடு துறவியை பார்க்க வந்த அந்த நபர் இருக்காரு இல்லையா, அவரு துறவி சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே தான் இருந்தாரு. துறவி சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்போ அவருக்கு ரொம்ப பயமாயிருச்சு. நம்ம வாழ்க்கையில என்னைக்கும் இரவாக மட்டுமே இருக்காது, வெளிச்சம்னு ஒண்ணு வரும். நம்ம வாழ்க்கை எப்போதும் துன்பமாகவே இருக்காது, இன்பம்னு ஒண்ணு வரும் அப்படின்னு சொன்னார்ல. இப்போ இதையே அவரு ரிவர்ஸ்ல எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், இன்பமா இருக்கேன். அப்போ நாளைக்கு எனக்கு துன்பமான காலகட்டம் வருமா? இன்னைக்கு என் வாழ்க்கை ரொம்ப வெளிச்சமா இருக்கு, அப்ப என் வாழ்க்கையிலும் இருண்ட காலகட்டம் இரவுன்னு வருமா அப்படின்னு ரொம்ப பயந்து போயிட்டாரு அந்த மகிழ்ச்சியான மனிதர். இதை தொடர்ந்து துறவி கிட்ட தன்னுடைய சந்தேகத்தை கேட்கிறார். இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா ஹாப்பியா இருக்கேன், அப்ப நான் நாளைக்கு கஷ்டப்படுவேனா அப்படின்னு கேட்டார். இந்த கேள்வியை கேட்ட பிறகு துறவி சிரிச்சிட்டாரு. திரும்ப அந்த மகிழ்ச்சியான மனிதரை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்கிறார். நம்ம ஊர்ல வெறும் 2 மாசம் தான் மழை பெய்யுது, ஆனா கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு தேவையான தண்ணீர் நம்ம கிட்ட இருக்கே, அது எப்படி அப்படின்னு கேட்டு அப்போ அந்த மகிழ்ச்சியான மனிதர் சொன்னாரு, 2 மாசம் மழை பெஞ்சாலும் அந்த தண்ணிய நம்ம 6 குளங்கள்ல சேமிக்கிறோம், அணை கட்டி சேமிக்கிறோம். மிச்சம் 10 மாதங்களுக்கு அதை பயன்படுத்துறோம். நிலத்தடி நீரும் உயர்ந்திருக்கும், அதை வைத்து மறுபடியும் தண்ணீரை எடுத்து பயன்படுத்துறோம். 3 மாசம் மழை பெஞ்சாலே போதும், மிச்சம் 9 மாசம் தண்ணி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த மகிழ்ச்சியான மனிதர் சொன்னார். சரி, அடுத்த கேள்வி, நிலவாலேயோ நட்சத்திரங்களாலேயோ தானாவே வெளிச்சத்தை தர முடியுமா அப்படின்னு துறவி கேட்டார். நிலவுக்கோ நட்சத்திரங்களுக்கோ தானாகவே ஒளிரக்கூடிய சக்தி கிடையாது. சூரியனுடைய ஒளியை உள்வாங்கி இரவு பொழுதுல அது ஜொலிக்குது அப்படின்னு அந்த மனிதர் சொன்னார். இதேதான் உன்னுடைய கேள்விக்கான விடையும். உன்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கலாம், விதியின் பயனால் ஒருவேளை நாளைக்கு ஒரு கடினமான சூழல் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படலாம். ஆனால் இன்னைக்கு நீ பணத்தை சரியா கையாண்டிருந்த, பணத்தை சரியா சேமிச்சு வச்சிருந்த அப்படின்னா உன்னால அந்த கடினமான சூழ்நிலையை எளிதா ஹேண்டில் பண்ண முடியும். எப்படி 2-3 மாதங்கள் மட்டுமே பெய்யக்கூடிய மழை 9 மாதங்களுக்கு நமக்கு தேவையானதா இருக்கோ, சேமிச்சு வச்சிருக்கோமோ தண்ணிய, அதே மாதிரி உனக்கு நல்ல சம்பளம் வரும்போது பணத்தை சேமிக்க கத்துக்கோ. சேமிச்ச பணத்தை சரியா முதலீடு பண்ண கத்துக்கோ. உன்னோட தேவைகளை இப்ப சுருக்கிக்கோ. அப்போ உனக்கு கஷ்டமான காலம்னு ஒண்ணு வரும்போது இந்த பணம் உனக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி இன்னைக்கு உன்னுடைய நிலை நல்ல நிலையில இருக்கும்போது மற்றவங்களுக்கு உதவ ஆரம்பி. தேவைப்படுறவங்களுக்கு உன்னாலான முடிஞ்ச உதவியை செய். பின்னாடி நீ செஞ்ச புண்ணியங்கள் உன்னை தானா வந்து சேரும் அப்படின்னு சொன்னேன். அப்போ என்னுடைய விதிப்படி ஒரு கஷ்டமான சூழல் என்னுடைய வாழ்க்கையில உருவானா கூட நான் முதல்லயே பணத்தை சரியா சேமிக்க கத்திருந்தேன் அப்படின்னா அந்த கஷ்டமான சூழ்நிலையை கூட என்னால எளிதா கையாள முடியும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் துறவி. இன்னையிலிருந்து நான் இதை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு அந்த மகிழ்ச்சியான மனிதர் சொன்னார். அந்த துறவி சொன்னது போலவே பணத்தை சரியா கையாள கத்துக்கிட்டாரு. தனக்கு வரக்கூடிய பணத்தை ஒவ்வொரு மாசமும் சேமிக்க ஆரம்பிச்சாரு. தன்னோட சம்பளத்துல இருந்து 30% வரைக்கும் சேமிக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது அந்த பணம் அவருக்கு கை கொடுத்துச்சு. அவர் அந்த கடினமான சூழ்நிலையை எளிதா கையாண்டார். இன்பமும் துன்பமும் மாறி மாறி நம்ம வாழ்க்கையில வரலாம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ரொம்ப சோகமா இருந்தது, ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருந்தோம் அப்படின்னா கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் உங்க வாழ்க்கை மாறும். அதே நேரத்துல இன்னைக்கு உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னா
பணத்தை எப்படி சரியா ஹேண்டில் பண்றது, எப்படி சேமிக்கிறது, எப்படி முதலீடு பண்றது அப்படின்னு சில விஷயங்களை கத்துக்கோங்க. ஒரு கஷ்டமான சூழ்நிலையில அந்த பணம் உங்களுக்கு கை கொடுக்கும். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.